10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 9வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு தரவின் திட்ட விளக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விளக்கம் மற்றும் விளக்க வர்க்க சராசரியை காண்க. திட்ட விளக்கம் என்பது சிக்மா, விளக்க வர்க்க சராசரி என்பது சிக்மா ஸ்கொயர். திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி கிடைக்கும். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிபந்தனை என்ன அப்படின்னா, தரவின் திட்ட விளக்கம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு எண்ணோடையும் ஒரு புள்ளியை நம்ம வகுக்கவோ அல்லது பெருக்கவோ செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய புதிய திட்ட விளக்கம் ஒவ்வொரு தரவையும் ஒரு எண்ணால் வகுத்தோம் அப்படின்னா புதிய திட்ட விளக்கமும் அதே எண்ணால் வகுக்கப்படணும். அல்லது ஒவ்வொரு எண்ணோடையும் ஒரு புள்ளியை நாம் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா புதிய திட்ட விளக்கம் கணக்கிடுறப்ப அதனுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்ட விளக்கத்தை எந்த எண்ணால் பெருக்கணுமோ அதே எண்ணால் பெருக்கப்படணும். இதுதான் நிபந்தனை. இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் இதற்குண்டான தீர்வு எழுத போகிறோம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் திட்ட விளக்கமானது தரவுகளின் திட்ட விளக்கம். கொடுக்கப்பட்ட தரவுகளின் திட்ட விளக்கம் 3.6. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவும் புள்ளியையும் ஒவ்வொரு தரவு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தரவு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய திட்ட விளக்கமும் 3ஆல் வகுக்கப்படணும். கிடைக்கும் புதிய திட்ட விளக்கமும் 3ஆல் வகுபடும். பெருக்கப்பட்டது அப்படின்னா புதிய திட்ட விளக்கமும் அதே எண்ணால் பெருக்கப்படணும். தேர்ஃபோர் புதிய திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு 3.6 ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்ட விளக்கம். இதையும் 3ஆல் வகுத்துட்டோம்னா 1 3 3 1 3 3 2 3 6 1.2 சிக்மா ஈக்குவல் டு 1.2. மற்றும் விளக்க வர்க்க சராசரி கணக்கிடுறோம். விளக்க வர்க்க சராசரி மதிப்பானது திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா விளக்க வர்க்க சராசரி அதாவது 1.2 ஹோல் ஸ்கொயர். இதை 12 பெருக்கல் 12 எனும் பொழுது 144. புள்ளிக்கு அடுத்து 2 எண்கள் வைக்கிறப்ப சிக்மா ஸ்கொயரின் மதிப்பானது 1.44 ஆகும். தேங்க்யூ.